ரெகுலரா இந்த மாதிரி நாப்கின் யூஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களும் நான் சொல்ற இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்ராக்சிமேட்டா ஒரு உமன் கிட்டத்தட்ட ஒரு மந்த்துக்கு 25 நாப்கின் யூஸ் பண்றாங்க. இதுவே 1 இயர்க்குன்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 300 தாண்டுது. அதுவே லைஃப் டைம்னு எடுத்துட்டா கிட்டத்தட்ட 15,000க்கும் மேல யூஸ் பண்றாங்க. இவ்ளோ டைம் யூஸ் பண்ற இந்த நாப்கின் டைரக்டா சென்சிட்டிவான ஸ்கின்ல தான் படுது. சோ குவாலிட்டி சரியில்லாத நாப்கினை யூஸ் பண்றதால இச்சிங், பேட் ஸ்மெல், பிசிஓடி, தைராய்டு, குழந்தையின்மை, அப்புறம் பீரியட்ஸ் தள்ளி போறதுன்னு எக்கச்சக்கமான பிரச்சனையை கிரியேட் பண்ணுது. இதனால மார்க்கெட்ல இருக்கிற நாப்கினை வாங்கிட்டு வந்து அதோட குவாலிட்டியை செக் தண்ணி ஊத்தி செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இத ஜஸ்ட் கையில எடுத்து பார்த்ததுக்கே தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளேயுமே பெருசா இல்ல, வெறும் காட்டன் மட்டும் தான் இருக்கு. அப்புறம் ஃபெமினைன் நாப்கின் பத்தி நிறைய பேர் சொல்லி இருக்காங்க, அதையும் செக் பண்ணி பார்க்கலாம்னு வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த நாப்கின்லயும் ஒரு கிளாஸ் தண்ணியை ஊத்திட்டு கையில எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணி ஊத்துனதுக்கான அறிகுறியே இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரையா தான் இருக்கு. சரி, இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊத்தி செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்தா அப்பவுமே தண்ணி ஊத்துனதுக்கான அறிகுறியே இல்ல, ட்ரையாவே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த நாப்கினையும் பிரிச்சு பார்த்தா உள்ள கிட்டத்தட்ட 2-3 லேயருக்கு மேல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஜெல் மாதிரி இருக்கு, அதுதான் எல்லா தண்ணியுமே அப்சர்வ் பண்ணுது. இந்த நாப்கின்ல கெமிக்கல், பிளாஸ்டிக்னு எதுவுமே இல்ல, முழுக்க முழுக்க இயற்கையாவே ரெடி பண்ணிருக்காங்க. சோ இந்த ஃபெமினைன் நாப்கினை நீங்க யூஸ் பண்றது மூலமா பிசிஓடி, தைராய்டு, குழந்தையின்மை, தள்ளி போறது இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து உங்களை பாதுகாத்துக்கலாம். நீங்களும் இந்த ப்ராடக்ட்